வாழ்வில் இன்பம், ஏகமதில் அவரை புகழ்வே. வாழ்வில் இன்பம், இகமதில் அவரை புகழ்வே. இயேசு என் வாழ்வில் இன்பம், இகமதில் அவரை புகழ்வே. பாவங்கள் போக்கிடும் நாமம், பரிசுத்தம் நிறைந்த நல் நாமம். பாவங்கள் போக்கிடும் நாமம், பரிசுத்தம் நிறைந்த நல் நாமம். அகமதிலே அருள்தனையே அளிக்கும் அன்பு தேவன். அகமதிலே அருள்தனையே அளிக்கும் அன்பு தேவன். இயேசு என் வாழ்வில் இன்பம், இகமதில் அவரை புகழ்வேன். இயேசு என் வாழ்வில் இன்பம், இகமதில் அவரை காட்டும் பாதை, இடரில்லா அன்பின் வழியே. இயேசு காட்டும் பாதை, இடரில்லா அன்பின் வழியே. ஜீவ வழி என்றவரே, ஜீவன் தந்த தேவன். ஜீவ வழி என்றவரே, ஜீவன் தந்த தேவன். இயேசு என் வாழ்வில் இன்பம், இகமதில் அவரை புகழ்வே. இயேசு என் வாழ்வில் இன்பம், இகமதில் அவரை புகழ்வே. தொங்கும் மீட்பர் சிறந்த என் வாழ்வின் பங்கு. சிலுவையில் தொங்கும் மீட்பர் சிறந்த என் வாழ்வின் பங்கு. சுதந்திரமே நல்கிடுவார், சுகமாய் தங்கி வாழ்வே. சுதந்திரமே நல்கிடுவார், சுகமாய் தங்கி வாழ்வே. இயேசு என் வாழ்வில் இன்பம், இகமதில் அவரை புகழ்வே. இயேசு என் வாழ்வில் இன்பம், இகமதில் அவரை புகழ்வே. இயேசு என் வாழ்வில் இன்பம், இகமதில் அவரை புகழ்வே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல வல்ல நாமத்திலே யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஜூலை மாதத்திற்கான மிரக்கிள் வர்ஷிப் நைட் நிகழ்ச்சிக்கென்று உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். விசேஷமாக ஆன்லைன் மூலமாக யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க உள்ளே பிரவேசிக்கிறீர்களோ உங்கள் அனைவரையும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாருங்கள் வாருங்கள் என்று அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். இந்த மிரக்கிள் வர்ஷிப் நைட், இந்த நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். அதற்காக இங்கே கூடி வந்திருக்கிற நாமும் ஆன்லைனில் பிரவேசித்திருக்கிற யாவரும் ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பாஸ்டர் அம்மா ரேச்சல் எல்லிஸ் அவர்கள் வந்து ஜெபித்து தொடங்கி வைப்பார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாத மிரக்கிள் நைட்டு தேவன் ஆசீர்வதித்து திரும்படியாக நாம் ஒருமனப்பட்டு இந்த நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த மிரக்கிள் நைட் கூடுகை நீர் எங்களுக்கு அபரீதமாக ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல அளவில்லாமல் வர வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் உம்மை அழைக்கிறோம். ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே பார்க்கிற மக்களையும் இங்கே கூடி வந்திருக்கிற மக்களையும் ஆண்டவரே நீர் அற்புதத்தின் இரவாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. மக்கள் என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே வந்து ஜெபிக்கிறார்களோ, ஆன்லைன் மூலமாக ஜெபிக்கிறார்களோ, கர்த்தர் அவரோட தேவைகளை எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனான் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. இன்றைய இரவு ஒரு அற்புதத்தின் இரவாக நீர் மாற்றித்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சரீர சுகத்துக்காக வந்திருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நல்ல சரீர சுகத்தை ஆண்டவரே நீர் இப்பொழுதே கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, மன வேதனைகள் இருக்கிற மக்களுக்கு எல்லா மன வேதனைகளையும் நீ மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேவனே, பொருளாதாரத்துக்காக உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நோக்கி பார்க்கிற மக்களுக்கு எல்லா பொருளாதார தேவைகளையும் நீர் இன்றைக்கு சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே அப்பா, என்னென்ன காரியங்கள் உம்முடைய மக்களோட வாழ்க்கையிலே ஆண்டவரே நீ நிறைவேற்றி கொடுக்க ஆண்டவரே நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரோ, எல்லா காரியங்களையும் நீ நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனையிலே மீள முடியாத மக்களுக்காக இந்த இரவிலே அடிமை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்து ஆண்டவரே, மக்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஒரு அற்புத இரவாக நீ மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. ஆன்லைனில் பார்க்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக, கூடி வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் எங்களுக்கு அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். ஆமென், ஆமென். டவுட் இல்லாம நல்ல ஆமென் சொல்லணும். ஆமென், ஆமென். ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் யாரு? துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனை துதிப்பதுதான் சிறந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ முதலாவது பாடல் பழைய ஒரு பாடல், ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே என்ற இந்த பழைய பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். தேவன் நம்ம மத்தியிலே பெரிய காரியத்தை இன்று இரவு செய்வாராக. ஆமென், ஆமென். எஸ். ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த, பார்த்திபனே யூத கோத்திரனே என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே,
இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுதனை புல் மீது அமிழ்து கழுதவனை, புல் மீது அமிழ்து கழுதவனை, புல் மீது அமிழ்து கழுதவனை. அன்னை மரி சுதனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை. முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னுரை நூற்படி என்னில தோற்றோனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. கந்தை பொதிந்தவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, கந்தை பொதிந்தவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை. கந்தை பொழிந்தவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை. மந்தையர்கானந்த மாட்சியளித்தோனை, மந்தையர்கானந்த மாட்சியளித்தோனை, வானப்பரன் என்னும் ஞான குணவனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னொருவானை, தேசியர்கள் தேடும் குருவானை, தேசியர்கள் தேடும் குருவானை, தேசியர்கள் தேடும் குருவானை. செம்பொன்னொருவானை, தேசியர்கள் தேடும் குருவானை, தேசியர்கள் தேடும் குருவானை, தேசியர்கள் தேடும் குருவானை. அம்பரமேவிய உம்பர்கனத்தோடு, அம்பரமேவிய உம்பர்கனத்தோடு, அன்பு பெற நின்றும் பைம்பொன் மலர் தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. மறுபடியுமாக
ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை 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 ஸ்தோத்திரம் செய்வேனே. ஆமென். ஹalleluya. Hallelujah. துதித்தலே இன்பமும் நமக்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. Amen. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல, ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை மேன்மைப்படுத்த, ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை உயர்த்துவது என்று சொல்வது நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த மிக பெரும் பாக்கியம், ஸ்லாக்கியம். Amen. ஹalleluya. Hallelujah. அருமையானவர்களே, அவரை உயர்த்த உயர்த்த அவர் நம்மையும் நமக்கான எல்லாவற்றையும் உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் உண்மையா சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. Hallelujah. கண்டிப்பாக ஆண்டவருடைய அந்த சமூக நம் மத்தியில் இருக்கிறபடினாலே அவரை இன்னும் போற்றுவோம், இன்னும் துதிப்போம், இன்னும் மகிமைப்படுத்துவோம். தேவன் மாட்சிமையான காரியங்களை செய்வார். சங்கீதம் 23:1 யாராயிலும் ஒருவர் மைக்கில் மனப்பாடமா சொல்லுங்க பார்ப்போம். 23:1 என்ன? கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். What is in English? The Lord is my shepherd, I shall not be in want. The Lord is my shepherd, I shall not want. நான் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு முறை ஒரு சின்ன பிள்ளை சொல்லும்போது அது சொல்ல தெரியாமல் சொன்னான். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன் அப்படின்னா. ஆனால் வசனம் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா என்ன? கர்த்தர் எனக்கு மெய்ப்பராய் இருந்தால் எனக்கு என்ன இல்லை, குறையே கிடையாது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய மெய்ப்பராக இருந்தால் உங்களுக்கு குறையே கிடையாதுங்க. எல்லா குறையும் மாற்றி நிறைவை உண்டு பண்ண, மேன்மையை உண்டு பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். பட் யூ மஸ்ட் கம் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஷெப்பர்ட், குட் ஷெப்பர்ட். நல்ல மேய்ப்பருக்கு கீழே வரணும். நல்ல மேய்ப்பருக்கு அடங்கின ஆடுகளுக்கு ஒரு குறையும் இல்லை. அதுவும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவருடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு ஒரு குறையும் இல்லவே இல்லை. அதனால நம்ம எல்லாரும் சந்தோஷமாக கர்த்தரின் மேய்ப்பரே குறை எனக்கு இல்லையே என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Are you happy? Amen. Amen. Yes. கர்த்தரின் மேய்ப்பரே குறையெனக்கில்லையே, அனுதினம் நல்மேய்ச்சல் அன்புடன் நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பரே குறையெனக்கில்லையே, அனுதினம் நல்மேய்ச்சல் அன்புடன் நடத்துகிறார். ஓசன்னா 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 ஓசன்னா. மரணத்தின் இருள் தன்னில் நடந்திட நேர்ந்தாலும் மீட்பரின் துணையுடனே மகிழ்வுடன் நடந்திடுவேன். மரணத்தின் இருள் தன்னில் நடந்திட நேர்ந்தாலும் மீட்பரின் துணையுடனே மகிழ்வுடன் நடந்திடுவே. ஓசன்னா 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 ஓசன்னா
ஹோசன்னா 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 ஹோசன்னா. பகைவரின் கண்களின் முன் பரமன் எனக்கோர் விருந்தை பாங்குடன் அருளுகின்றார், பரவசம் கொள்ளுகின்றேன். பகைவரின் கண்களின் முன் பரமன் எனக்கோர் விருந்தை பாங்குடன் அருளுகின்றார், பரவசம் கொள்ளுகிறேன். ஹோசன்னா 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 ஹோசன்னா. என்னையால் என் தலையை இன்பமய அபிஷேகம் செய்கிறார் என் தேவன், உள்ளமும் பொங்கிடுதே. என்னையால் என் தலையை இன்பமய அபிஷேகம் செய்கிறார் என் தேவன், உள்ளமும் பொங்கிடுதே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. கர்த்தரின் மேய்ப்பரே குறையனக்கில்லை, அனுதினம் நல்மேய்ச்சல் அன்புடன் நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பரே குறையனக்கில்லை, அனுதினம் நல்மேய்ச்சல் அன்புடன் நடத்துகிறார். ஹோசன்னா 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 ஹோசன்னா. ஆமென் Amen. ஹல்லேலூயா Hallelujah. ஹோசன்னா Hosanna. இயேசு ராஜாவுக்கு ஹோசன்னா, இயேசு ராஜாவுக்கு ஹோசன்னா, தாவீதின் ராஜாவுக்கு ஹோசன்னா, தாவீதின் ராஜாவுக்கு ஹோசன்னா, உன்னதத்திலே ஹோசன்னா, உன்னதத்திலே ஹோசன்னா. ஆமென். ஆமென். அவருக்கே சதா காலமும் துதி கன மகிமை எல்லாம் உண்டாவதாக. ஆமென். ஆம் அருமையானவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று என்ன செய்தார்கள்? அவரை போற்றினார்கள், பாடினார்கள், ஆர்ப்பரித்தார்கள், அவரை மகிமைப்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட அவரை போற்றி துதித்து பாடி மகிமைப்படுத்துவதை தவிர வேறு சிறந்த காரியம் எதுவும் இல்லவே இல்லை. உங்கள் லைஃப்பில் என்ன ஸ்பெஷல்னா ஆண்டவரை துதிப்பது. உங்கள் லைஃப்பில் என்ன சிறந்த காரியம் என்றால் ஆண்டவரை போற்றுவது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. இதை தவிர வேறு எதுவுமே சிறப்பானதாக இருக்க முடியாது. கர்த்தருக்கே மகிமுண்டாவதாக. இப்படிப்பட்ட ஒரு துதிக்கும் பாக்கியத்தை இந்த அற்புதமான மிரக்கிள் நைட் இரவிலே கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக நம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த வேளையிலே அநேக பிரச்சனைகளோடு ஜனங்கள் இருக்கிறார்கள், அநேக கஷ்டங்களோடு ஜனங்கள் இருக்கிறார்கள், அநேக தேவைகளோடு
ஜனங்கள் இருக்கிறார்கள். அநேகர் மருத்துவமனைகளிலே சுவாசிக்க முடியாமல் குழாயின் வழியாக சுவாசித்து கொண்டு, உணவு உட்கொள்ள முடியாமல் அவங்க அப்படியே குழாயின் வழியாக உணவுகளை உட்கொண்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டாமா? வெள்ளை சகோதரன் ஜூட் அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க போகிறார். அவர் ஜெபிக்கும்போது அவரோடு கூட இணைந்து நாமும் ஜெபிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா மருத்துவமனைகளை ஆண்டவரே அப்பா மருத்துவமனைகளில் ஆண்டவரே அப்பா இருக்கிறதான ஆண்டவரே இயேசப்பா கஷ்டப்படுகிறதான ஜனங்களுக்காய் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் ஆண்டவரே கண்களை ஏறெடுத்து நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா சுகத்தை ஆண்டவரே அப்பா விடுதலை ஆண்டவரே அப்பா தருகிற தேவன் நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. உம் தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் ஆண்டவரே. உம் தழும்புகளால் ஆண்டவரே அப்பா நாங்கள் சுகமாகிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் சொன்னால் போதும் ஆண்டவரே, நீர் தொட்டால் போதும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அது சுகம் உண்டாகும் ஆண்டவரே இயேசப்பா. ஆண்டவரே அவர்களை நோக்கி பார்த்து ஆண்டவரே அப்பா உம்முடைய கரங்களை நீட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா கிருபையோடு ஆண்டவரே அப்பா இரக்கத்தோடு ஆண்டவரே அப்பா அவர்களை நோக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த மாதிரி ஆண்டவரே அப்பா மருத்துவமனைகளில் ஆண்டவரே அப்பா கஷ்டப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே அப்பா நீரே ஆண்டவரே அப்பா உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொள்ள ஆண்டவரே அப்பா உம்மை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்பா அவர்களுடைய கஷ்டங்கள் ஆண்டவரே அப்பா நோய்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் உம்முடைய மகிமைக்கென்று ஆண்டவரே அப்பா நீங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் இதை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எல்லோரையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். நீர் எடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய தேவனுக்கு நிறைய பேர் இருக்கு. அதுல ஒன்று ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் நம்ம கலங்கி நிற்கிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் நம்மை கை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்பெல்லாம் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறோமோ அப்பெல்லாம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுகிற நல்ல கடவுளாக இருக்கிறார். உறவுகள் மறந்து போகலாம், ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்யறதில்ல, மறக்கிறது இல்லை. ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம மறந்துடலாம், நண்பர்கள் கூட மறந்துடலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் ஆண்டவர் மட்டும் என்ன செய்யறதில்ல, மாறுறதில்ல. எல்லாரும் சொல்லுவோம், நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை. சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுங்க, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை. மறுபடியும் சொல்லாமா? நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை. அருமையானவர்களே, இந்த இரவிலே எல்லாரும் அவரை மட்டும் நம்பி நம்ம பாடுவோம். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன கலக்கங்கள் இருந்தாலும், என்ன கொடூரமான சூழல் இருந்தாலும் அது மாற்றி போட அவரால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God will do a great change in your life. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அவரால் கண்டிப்பாக செய்ய முடியுங்க. நம்ம அவரை நம்புவோம், நாம் அவரை நம்புவோம். இப்போது கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்போர் என்ற பாடலை நம்ம பாடி கர்த்தர் மேலே நம்பிக்கையை நாம் காட்டுவோம். ஆமென். கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை.
தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூஷனை மனமடிவடைவதில்லை, நீரெந்தன் பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீரெந்தன் பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. சொல்லுவோம். நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. 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 உம்மை அன்றி வேறு துணை இல்லை எனக்கு, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நமக்கு அவரை விட்டால் வேறு துணை யார் இல்லை. நம்முடைய நம்பிக்கை எல்லாரும் சொல்லுவோம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எனக்கு அன்பிற்குரியவர்களே, யாரெல்லாம் என்னென்ன நம்பிக்கையில் இருந்து உங்கள் வாழ்க்கையிலே சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த எல்லா தவறான நம்பிக்கையும் விட்டுருங்க. நம்ப தகுந்த இயேசு ஒருவரே. நம்ப தகுந்த கடவுள் இயேசு ஒருவரே. லுக் அட் ஹிம். இயேசுவை மட்டும் பாருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் அவரிடம் சொல்லுங்க. அவரிடத்திலே உங்களுடைய எல்லா கவலைகளையும் இறக்கி வச்சிருங்க.
கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அதனால் உங்கள் பிரச்சனை, உங்கள் கஷ்டம் எல்லாத்தையும் இறக்கி எங்கே வைங்க? ஆண்டவர் மேலே வைங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அநேக நேரங்களிலே அநேகர் கைவிட்டு விட்டார்கள் என்று நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம். டோன்ட் வரி, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் இயேசு நம்மை கைவிடவே மாட்டார். கைவிடாத ஆண்டவர் இருக்கிறார். கண்டிப்பாக உங்களுடைய கலக்கத்தின் தன்மையிலிருந்து காப்பாற்றுவார். யார் உறவுகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டு விலகினாலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகாதவராய் இருக்கிறார். நிறைய தேவைகள் நமக்குள்ளே இருக்கலாம். எல்லாத்தையும் கொடுக்கவும் நம்மை காப்பாற்றவும் அவர் போதுமானவராக இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம கவலைப்படணும்? மனிதர்கள் நிறைய தூஷணமாய் பேசலாம், நமக்கு விரோதமாய் பேசலாம், விரோதமாய் கிரியை செய்யலாம். பட் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். கர்த்தரை மாத்திரம் பார்ப்போம், கர்த்தருக்காக மட்டும் வாழ்வோம். கர்த்தர் மாட்சிமையான காரியங்களை செய்ய அவர் ஒருவரே போதுமான நல்ல கடவுளாய் இருக்கிறார். நாம் சொல்லலாமா? இயேசு ராஜா வாழ்கன்னு சொல்லலாமா? இயேசு ராஜா வாழ்க, இயேசு ராஜா வாழ்க சொல்லுவோம். இயேசு ராஜா மட்டும் வாழ்கன்னு சொல்லுவோம். ஆமென். அவரை உயர்த்தி போற்றும் போது கர்த்தர் நம்மை பார்த்து கொள்ளுகிறார். ஆமென். இந்த வேளையிலே என்னுடைய டீம் ஒரு பாடலை பாடுகிறார்கள். அதற்கு பிறகு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். Bless the Lord, O my soul. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I'll worship your holy name. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I'll worship your holy name. The sun comes out, it's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name. You're rich in love and you're slow to anger. Your name is great and your heart is kind. For all your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name.
day when my strength is failing. The end draws near and my time has come. Still my soul sings your praise unending. 10,000 years and then forevermore. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I worship Your holy name. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I worship Your holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தை என்றென்றும் ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தை என்றென்றும் ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தை என்றென்றும் ஸ்தோத்தரி, என்றென்றும் ஸ்தோத்தரி, என்றென்றும் ஸ்தோத்தரி. ஆமென். அருமையானவர்களே, நாம் கேட்ட இந்த நல்ல கோரஸுக்காக நம் ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய ஆத்துமா அவரை துதிப்பது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். அதற்காக வேத பகுதி, இந்த நாளிலே வாசி கேட்க வேண்டிய வேத பகுதி யோவான் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரை. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இறக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீர் போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள்.
அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். அன்பிற்குரியவர்களே, நாம் வாசி கேட்ட இந்த வேத பகுதியில் பிறவி குருடன் இயேசுவிடம் வந்து சுகம் பெற்ற சம்பவத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த யோவான் 9:2-3 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இங்கே எல்லாரும் கவனிங்க. கேள்வி, ஒருத்தன் கண்ணு தெரியாமல் இருக்கிறான், ஆனால் மக்களுக்குள்ள கேள்வி, இவன் ஏன் கண்ணு தெரியாமல் போச்சு? ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அருமையானவர்களே, நீங்கள் படுற கஷ்டம், நீங்கள் படுற துன்பம், நீங்கள் படுற வேதனை, உங்களுக்கு வந்திருக்கிற நிர்பந்தமான நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை அல்லது வியாதி, வேறு பல தரப்பட்ட சூழலில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன கேள்வி? ஏன் இவனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு? ஏன் இவனுக்கு இந்த சுகவீனம்? ஏன் இவனுக்கு கஷ்டத்தின் மேலே கஷ்டம்? ஏன் இவனுக்கு லாஸ் ஆகுது? இப்படி 1008 கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம். ஆகையால் முதலாவது நான் உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். யார் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் கலங்க வேண்டாம். அதனால் எவன் என்ன கேள்வி கேட்டாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்ன கேள்வி என்னன்னா, மனிதனுக்கு ஏன் டிசீஸ் வருது? மனிதனுக்கு ஏன் டிசீஸ் வருது? ஹல்லேலூயா. கேள்வி என்ன அப்படின்னா, மனிதனுக்கு ஏன் வியாதி வருது? நீங்கள் என்னைக்கா யோசிச்சிருக்கிறீங்களா மனுஷனுக்கு ஏன்டா வியாதி வருதுன்னு? மனிதனை கடவுள் படைத்த போது வியாதிஸ்தனாய் படைத்தாரா இல்லை நல்லா ஹெல்த்தியாக படைத்தாரா? அவர் எல்லா படைப்பையுமே படைத்து முடித்து விட்டு இது நல்லது என்று கண்டார், பர்ஃபெக்டாக இருக்குன்னு கண்டார். ஸோ ஆண்டவர் எதை செய்தாலும் சிறப்பாக தான் செய்வார். அப்போது நோய்க்கு காரணம் என்ன அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன? இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம், அப்படிதான் பதில். நோய்க்கு காரணம் பாவமாக இருக்கலாம். ஏன்னா முதல்ல பாவம் வந்த பிறகுதான் மனுஷன் எல்லாத்தையும் சஃபர் பண்ண ஆரம்பித்தான். அப்போ நோய்க்கு காரணம் பாவமாக இருக்கலாம். இரண்டாவது, நோய்க்கு காரணம் வேற என்னவாக இருக்கலாம்? சாட்டனிக் அட்டாக், பிசாசனுடைய தாக்கமாக இருக்கலாம். என்ன உதாரணம்? நாம முதல் பாவம் என்ற விஷயத்திற்கு தேவ மகிமை அற்றவர்களாக ஆதாமும் ஏவாளும் மாறினார்கள். அவங்க சந்தோஷத்தை இழந்தார்கள், தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள். அங்கேயே ஒரு பேரிழப்பு. சங்கடம் துக்கம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு சங்கடம் வந்துச்சு, துக்கம் வந்துச்சு. இது எல்லாமே எதனால? முதல்ல பாவம் செய்ததுனால. ஸோ பாவம் செய்ததுனால பலவீனம் ஆனாங்க. இரண்டாவது, யோபின் வாழ்க்கையில் பிசாசு தெய்வத்திடம் பெர்மிஷன் வாங்கிட்டு யோபு என்ன செய்தானா? வியாதிக்குள்ளே தள்ளினான். அந்த குடும்பத்திலே நிறைய இழப்புகள் வந்தது என்று பார்க்கிறோம். ஸோ சாட்டனிக் அட்டாக், பிசாசனுடைய ஒரு தொடுதல் தீண்டுதல்னாலே கூட அது இருக்கலாம். நம்ம கர்த்தருடைய பந்தி குறித்து நாம் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் இது நிமித்தம் சிலர் வியாதி உள்ளவர்களும் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். எது நிமித்தம் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், வசனங்களை கொடுத்திருக்கிறார். அதை மீறும்போது, தேவனுடைய சித்தத்தை மீறும்போது, தேவனுடைய விருப்பங்களை மீறும்போது, தேவனுடைய கட்டளைகளை மீறும்போது, அது நிமித்தம் வியாதிப்படுகிற ஒரு சூழல் உண்டாகிறதையும் நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம்? ஆதாரத்தோடு பார்க்கிறோம். மட்டுமல்ல, இங்கே இந்த குருடனை குறித்து பார்க்கிறோம். இந்த குருடனை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவள் செய்த பாவமும் அல்ல. அவங்க என்னென்ன ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா சரியில்லையோ, அவங்க அம்மா சரியில்லையோ, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் என்ன பண்ணி தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே, இவன் கண்ணு தெரியாமல் பிறந்திருக்கானேன்னு சொல்லி நிறையா கற்பனைகள் இருந்திருக்கும். ஆண்டவர் உடைச்சார், கற்பனையெல்லாம் உடைச்சார். இது இவன் செய்த பாவம் அல்ல,
இவனை பெற்றவள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாமம் வெளிப்படும் பொருட்டு. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமாங்க, இப்படி பல காரணங்கள் இருக்குது வியாதி வர. இது ஏங்க நீங்கள் அடுத்தவங்க கஷ்டத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க? வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், நம்முடைய தற்பரிசோதனை செய்து பாருங்கள். அது தவறு இல்லை. அடுத்தவங்களை ஆராய்ச்சி பண்ணுறதை விடுறது நல்லது. அப்புறம் வியாதி எதனால் வருது? இயற்கையின் சீற்றங்களினால் மாற்றங்களினால் வருது இல்லைங்களா? நீங்கள் நல்லா குளிர் பிரதேசத்துக்கு போயிட்டு வர்றீங்க, கோல்டு பிடிச்சிருது, மழையில் நனைஞ்சிடுறீங்க, இருமல் வந்துடுது, சளி பிடிச்சிருது, நிறைய பயங்கரமான சூடு, உடம்புல கட்டி வந்துடுது. இதெல்லாம் இயற்கை சீற்றங்களினால நம்முடைய பாடியை டிசைன் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். சிலதை ஏற்றுக்கொள்ளுது நம்ம பாடி, சிலதை ஏற்றுக்கொள்றதில்ல. அது நிமித்தமாக நமக்கு ஃபீவர் வந்துடுது. இதையெல்லாமா ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க? உங்கள் ஆராய்ச்சி கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தேவனுடைய கிருபையை ஆராய்ந்து பார்த்து துதிக்கிறதை விட்டுட்டு என்னத்துக்கு தேவையில்லாத ஆராய்ச்சியெல்லாம் நம்ம ஆட்கள் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் இங்கே 1000 பேர் 1008 கேள்விகள் கேட்டாலும் ஒரு நல்ல விடை கிடைக்கிறது. இந்த பிறவி குருடன் ஏன் குருடனாய் பிறந்தான் என்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் பொருட்டு. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐயோ, எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுங்க சார். பரவாயில்லைங்க, அந்த கஷ்டத்தினால, அந்த கஷ்டத்தை ஆண்டவர் போக்குவதனால நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஐயோ, என் பிள்ளை இந்த மாதிரி என் பிள்ளை பண்ணிடுச்சு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பிள்ளையை ஆண்டவர் சீர்படுத்தி கொண்டு வருவார். உங்கள் பிள்ளையின் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. ஐயோ, பெரிய நஷ்டம் வந்துருச்சுங்க, என் பிஸ்னஸ்லயே நஷ்டம் வந்துருச்சு சார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. நஷ்டத்தை, மாபெரும் நஷ்டத்தை லாபமாக மாற்றி தருகிற தேவன் இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நஷ்டத்தை ஆண்டவர் லாபமாக மாற்றுவாராக. தீமையான அனைத்தையும் ஆண்டவர் எப்படி மாற்றுவாராக? நன்மையாய் மாற்றுவாராக. ஹalleluya. நல்ல ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தீமையான எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆளுக்கு கேள்வி கேட்ட போது அவனே பயந்துருப்பான், மிரண்டிருப்பான். ஐயோ, நான் யோசிக்கவே இல்லையே, எனக்கு கண்ணு தெரியாமல் போனதுக்கு இவ்வளவு காரணங்களான்னு சொல்லி அவன் யோசிச்சிருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை மகிமைப்படுத்தும்படியாக. அப்போ அவன் மனசில் என்ன கற்பனை இருந்திருக்கு தெரியுமா? தோத்திரம், சரியான இடத்துக்கு வந்திருக்கேன் நான். ஆமென். எங்கே வந்திருக்கேன்? சரியான இடத்துக்கு வந்திருக்கேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சரியான சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? நீங்களும் கூட சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இயேசு என்னும் சரியான இடம், இயேசு என்னும் உண்மையான கடவுளிடம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய 1008 பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம், பட் சரியான இடத்துல வந்ததுனால நீங்கள் அவரை நம்புங்கள். அவரை மகிமைப்படுத்தும்படியாய் இன்று இந்த மிரக்கிள் வர்ஷிப் நைட்ல இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாராக, ஒரு அதிசயம் செய்வாராக, ஒரு அடைக்கலத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக, உங்களை அரவணைப்பாராக, உங்கள் கண்ணீரை துடைப்பாராக, உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவாராக. ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்காக செய்வாராக. அவரை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போமா? ஹalleluya, 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 ஹalleluya. எஸ், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நீங்க ஒன்றை குறித்தும் விசாரப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உங்க லைஃப்ல கூட சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, ஆண்டவருடைய நாமம் அதிலிருந்து மகிமைப்படும். ஹalleluya. என்னுடைய ஊழியத்தில் நான் சில சவால்களை சந்திக்கலாம். அந்த சவால்களை சந்திப்பது நிமித்தமாய் நான் தேவனை மகிமைப்படுத்துவதற்கான எல்லா காரியத்தையும் என் தேவனால் எனக்கு செய்ய முடியும். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. படிச்சு கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு சில விஷயங்கள் டஃப்பாக இருக்கலாம். அந்த டஃப்பான சிச்சுவேஷன் உங்களுடைய அகாடமிக் இயர்ல கூட ஆண்டவர் நீங்க தேவனை மகிமைப்படுத்தும்படியான காரியத்தை செய்ய உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த மனிதன் ஆண்டவரிடம் வந்து சுகம் கேட்டபோது ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், 3வது வசனத்தில் இவ்விதமாய் வாசித்தோம், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி அவன் இப்படி
பிறந்தான். ஆமென். அடுத்து 6வது வசனம் சொல்லுகிறது, 3வது குறிப்பாக. முதல் குறிப்பு, கேள்விகள் வரும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற கேள்விகள் வரும். 2வது, தேவ நாமம் மகிமையாயது மாறும். 3வது 6வது வசனம் 7வது வசனம் வாசி கேட்கலாம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். இங்கேயும் அடுத்த ஒரு கேள்வி, நமக்கு கேள்வி தான் வரும்ல. என்ன கேள்வினா, சில குருடர்களை பார்த்த உடனே பார்வை அடைவாயாக, பார்வை அடைஞ்சிட்டான். காதை தொட்டு நல்ல கேட்கும் திறன் உண்டாவதாக, அவனுக்கு காது கேட்டுருச்சு. வாயை திறந்து பேசுவாயாக, ஊமையன் பேசிட்டான். மரித்து போன லாசருவை வெளியே எழும்பி வானாரு வந்துட்டான். ஆனால் இந்த பிறவி குருடன் இடத்துல உமிழ் நீரினால் கீழே துப்பி சேர் உண்டாக்கி கண்ணில் பூசுறார். இதை வச்சுட்டு சிலர் சொல்லுவாங்க, அந்த ஊர் சேத்துக்கு ஒரு வல்லமை இருந்துச்சு, அதனால தான் இயேசுனுடைய உமிழ் நீரும் அந்த மண்ணும் ஒன்றா சேர்ந்த உடனே சுகம் ஆகிறதுக்கு வந்துச்சுன்னெல்லாம் புது தியாலஜியெல்லாம் உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ஒரு நியூ தியாலஜி கிடையாது. ஆண்டவர் உமிழ்நீர் நாள் துப்பி சேருண்டாக்கி பூசி விட்டுட்டு, ஒரு துளி கூட பார்வை லேசாக வெளிச்சம் கிடைச்சா கூட அது இல்லாதபடி அடைச்சி விட்டுட்டு, அதுக்கு பிறகு சொல்கிறாரு, நீ போய் சீலோவாமிலே கழுவு, அப்போது நீ சுகமாவாயின்றார். அப்போ அடுத்த கேள்வி நமக்கு வரும், நமக்கு தான் கேள்வியாக வந்துட்டு இருக்குமே. அடுத்த கேள்வி, ஓ சீலோவாம் குளத்தில் போய் அந்த தண்ணியில் கழுவுனா அந்த தண்ணிக்கு நிறைய வல்லமை இருக்கோ? சீலோவாம் குளம் என்பது ஒரு மிரக்கல் பூலாக இருக்குமோ? பரவாயில்லையே, அது எந்த ஊரில் இருக்குது? எவ்வளோ தூரம் நம்ம ஊரில் இருந்து? எவ்வளோ டிக்கெட் ஆகும்? நம்ம பிரச்சனைக்கெல்லாம் அந்த ஊரை தேடி அந்த குளத்திலே போய் இறங்கிடலாமே, ஏன்னா இயேசுவே சொன்ன குளம் இல்லையா? இப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். அதெல்லாம் மேட்ரு. அங்கே அந்த மண்ணுக்கும் சக்தி இல்லை, அந்த மண்ணுக்கும் வல்லமை இல்லை, அந்த சீலோவாம் குளத்தில் இருந்த தண்ணிக்கும் வல்லமை இல்லை. எதில் வல்லமை இருந்துச்சு தெரியுமா? இன்றைய செய்தியின் தலைப்பு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹீலிங் வாஸ் இன் தி ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதலிலே தான் சுகம் இருக்கிறது. சீலோவாம் குளத்து தண்ணீரில் இல்லை, குளத்தில் இல்லை சுகம். இயேசு துப்பி மண்ணை குழைச்சாரே, மண்ணிலையும் இல்லை வல்லமை. சுகமாக்கும் வல்லமை எதில் இருந்துச்சு தெரியுமா? அவன் கீழ்ப்படுகிற போது சுகம். ஸோ தட் இஸ் த மெசேஜ் ஃபார் யூ டுடே. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் எப்போ தெரியுமா? இயேசு என்ன சொல்கிறாரோ அது கீழ்ப்படியணும். இவன் மனசில் இப்படியெல்லாம் கற்பனை வருதுன்னு வைங்க, என்னடா அது நம்ம கேள்விப்பட்டோம், கொஞ்சம் குருடர்களுக்கெல்லாம் வாயில் ஒரு வார்த்தை சொன்னேன் சுகமாகி போயிட்டான்னு கேள்விப்பட்டோம், செவிடர்களுக்கெல்லாம் வார்த்தை சொன்ன உடனே சுகம் ஆகிட்டு தான் கேள்விப்பட்டோம், ஊமையர்கள் சுகம் ஆகிட்டு தான் நம்ம கேள்விப்பட்டோம். இவர் என்ன புதுசாக நம்மகிட்ட விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கிறாரு? நம்ம கேட்டது ஒன்றும் நடக்கிறது ஒன்றா இருக்க. நானே குருடேன், இனி இங்கேருந்து சீலோவாம் குளம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், எப்படி தேடி போக? அடுத்தது அந்த குளத்தில் படியை எண்ணி பார்க்கணும். நான் ஒரு குருடன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, எனக்கு ஆதரவு யாரும் கிடையாது, கையை பிடிச்சி யார் கூட்டிகிட்டு போக முடியும்? அந்த குளத்தில் 36 படியாம். 36 படி 1 2 3 நான் எண்ணி இறங்கணும். கால் தவறி விழுந்தா குளத்தில் விழுந்துருவேன். இது கூடவா தெரியாது இயேசுவுக்கு? என்னைய போய் கழுவுன்றாரு. அருமையானவர்களே, இயேசு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ணுறதுக்கு சில நல்ல ஆவிக்குரிய காரணங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. இவனிடம் சொல்லுகிறார், உமிழ்நீரை துப்பி சேருண்டாக்கி கண்களில் பூசி சீலோவாம் குளத்தில் போய் கழுவு. ஆண்டவரே 36 படி இறங்குன, இறங்கு, எத்தனை படினாலும் இறங்கு, சொன்னது செய் போனாரு. என்ன அர்த்தம் தெரியுமா?
உன்னிடம் ஆண்டவர் ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தால் நீ கீழ்ப்படியும் போது மட்டும்தான் உனக்கு அற்புதம் நடக்கும். நீ கீழ்ப்படியும் போது மட்டும்தான் உனக்கு பார்வை கிடைக்கும். ஆமென். நீ கீழ்ப்படியும் போது மட்டும்தான் உனக்கு அதிசயம் நடக்கும். ஆமென். ஆமென். அதுதானுங்க. அப்படி என்றால் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் தேவையா? இன்றைக்கு உனக்கு ஒரு அதிசயம் தேவையா? இன்றைக்கு உன் கண்களுக்கு பார்வை தேவையா? இன்றைக்கு உன் குடும்பத்திற்கு ஒரு சமாதானம் தேவையா? இன்றைக்கு புருஷன் மனைவிக்கு ஒரு ஐக்கியம் சமாதானம் தேவையா? பிள்ளைகளோடு ஒரு சமாதானம் தேவையா? உன்னுடைய கீழ்ப்படிதலிலே தான் அற்புதம் இருக்கிறது. ஆமென். The first thing is you have to obey to Jesus. ஆமென். யாரெல்லாம் இயேசுவை சொந்த கடவுளாய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லையோ ஏற்றுக்கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள். யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு ஒழுங்காய் செல்லவில்லையோ கீழ்ப்படியுங்கள், ஆராதனைக்கு செல்லுங்கள். யாரெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே திருமுழுக்கு பெறவில்லையோ, ஞானஸ்தானம் எடுக்கவில்லையோ, நீங்கள் ஞானஸ்தானம் எடுங்கள், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நான் விளையாட்டுக்கு சொல்லுங்க, உண்மையாக சொல்கிறேன். ஒரு முறை நாகர்கோயில் பட்டணத்துக்கு பக்கம் ஜேம்ஸ் டவுன் சொல்கிறப்படுற இடத்துல பிசாசினால் அழைக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்காக பல மணி நேரங்கள் ஜெபித்தோம். அந்த பிசாசு போகும் திரும்ப வந்துடும், போகும் திரும்ப வந்துடும். ஒரு மூத்த போதகரிடம் நான் ஆலோசனை கேட்டேன், ஏன் இந்த பிசாசு போகவில்லை என்று. அவர் சொன்னார், அவங்கள சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தி ஞானஸ்தானத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கவை, தேவனோடு நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்தால் பாதுகாப்பு உண்டுன்னு சொன்னார். அதே போல பேசினேன், சத்தியத்தை சொன்னேன். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், திருமுழுக்கு பெற்றார்கள். அந்த குடும்பத்தை பிடித்த பிசாசின் கிரிகள் எல்லாம் விட்டு நீங்கி அவர்கள் சுகமாய் இருக்கிறார்கள். இன்று வரை அவர்கள் சுகமாய் இருக்கிறார்கள். தைரியமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கும் அவருடைய வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்தால் நமக்கு சுகம் உண்டு, நமக்கு அற்புதம் கண்டிப்பாக நடைபெறும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. தேவனுடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்க, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருந்துச்சு, நான் இயேசுவிடம் வேண்டிக் கொண்டேன், இயேசு எனக்கு சுகம் தந்தார். சொல்லணுமா வேண்டாமா? நான் இத்தனை துயரங்களை பட்டு கொண்டிருந்தேன், இத்தனை பாடுகளை பட்டு கொண்டிருந்தேன், கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? சுகம் கொடுத்தார். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் எனக்கு அதிசயங்களை செய்தார். ஆமென். எத்தனை பெரிய விஷயம். இப்போ இந்த மனிதன் சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை பார்க்கிறோம். யோவான் 9:11. அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். கேட்குறாங்க, எப்படி இவன் மேலே டவுட் வந்துச்சு, இவன் தான் அந்த குருடனா, பார்வையில்லாமல் இருந்த இவன் தானா? நிறைய குழப்பமான கேள்விகள் மத்தியில் அவன் சொல்லுகிறான். இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்கள் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறுவோம். நம் வாழ்க்கையிலே அநேகர் எத்தனையோ அற்புதங்களை பெற்றுக்கிறோம், அதிசயங்களை பெற்றுக்கிறோம், சுகமாய் இருக்கிறோம், பெரிய பெரிய காரியங்கள் நடக்கிறது. ஆனால் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? உள்ளத்தை உருக்கும் ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். சமீபத்திலே ஒரு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் கண் பார்வையற்ற அநேகரை பேட்டி எடுக்கிறார்கள். அங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் எல்லாருமே கண் பார்வையற்றவர்கள். அவர்களிடம் பேட்டி எடுக்கிறார்கள். உங்களுக்கு ஒருவேளை கண் தெரிந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று. அதற்கு ஒரு சகோதரன் சொல்லுகிறார், எனக்கு கண் தெரிந்தால், எனக்கு அம்மா அப்பா இல்லை, எங்கள் பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க. எங்கள் பாட்டி என்னை வளர்த்ததுனால அவங்க மேலே எனக்கு கொள்ள பிரியம், அவங்கள பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, அவங்க ஃபோட்டோ வச்சிருக்கிறேன். எனக்கு கண் தெரிந்து விட்டால் நான் முதல்ல என் பாட்டி ஃபோட்டோவை தான் பார்ப்பேன். அவர் சொன்னபோது ரியலி டச்ட் மை ஹார்ட். என் மனசை ரொம்ப தொட்டுச்சு, உடஞ்சிருச்சு அப்படின்னு. இன்னொருவர் சொல்கிறாரு, என்னை எங்கள் அக்கா தான் காப்பாற்றினாங்க,
எனக்கு மட்டும் பார்வை கிடைச்சா முதல்ல எங்கள் அக்காவை பார்த்துருவேன். உங்களுக்கும் எனக்கும் நல்லா கண்ணு தெரியுது, பார்வை இருக்குது. என்னைக்கால் இந்த ஃபீல் வந்திருக்கா சகோதர சகோதரிகளே? நம்ம குறையில்லாமல் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, எல்லாத்தையும் பார்த்து ரசிக்க ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. என்னைக்காலும் யோசிச்சோமா ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கண் பார்வைக்காக, நல்ல அவயவங்களுக்காக ஆக்டிவாக இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம், என்னைக்கா யோசிச்சு பார்த்தோமா? ஐயோ, நான் அதை கேட்டோடனே மிகவும் மனசு உடைஞ்சு நான் உண்மையாக அழுதுட்டேன். ஆண்டவர் நமக்கு எப்படி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், எப்படி நமக்கு சுகம் தந்திருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? ஒரு கதை வந்தால் அந்த கதையில் உங்களை பெருமைப்படுத்தி பேசுறது, குடும்பத்தை பெருமைப்படுத்தி பேசுறது, இல்லை நம்ம மேன்மையாக பேசுறது, நம்மளை பெரிய உயர்வு வேண்டாங்க. இந்த குருடனுக்கு அந்த அருமை தெரிந்தது. பிறவி குருடன் அவன். சிலவாமிலை கழுவி சுகமான அந்த குருடன், அவனுக்கு ஒரு ஸ்டோரி இருந்தது. என்ன தெரியுமா? இயேசு என்ற ஒருவர், நான் மகிமைப்படுத்த விரும்பினால் இயேசு என்ற ஒருவர், நான் பார்க்க விரும்பினால் முதலாவது இயேசு என்ற ஒருவர். எத்தனை விஷயம் பார்த்தீங்களா? தயவு செய்து திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே என்னோடு பாடுகிறவங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் தினந்தோறும் நல்ல கண் பார்வை இருக்கிறத ஒரே விஷயத்துக்காகவே நல்ல சத்தமாண்டவர் துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். ஏன்னா வீடுகளெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது, நல்ல பாடணும், நல்ல துதிக்கணும். பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லித்தரணும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லித்தரணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். நிறைய சபைகளில் நிறைய கணவன்மார் துதிக்கவே மாட்டாங்க, அப்படியே ஊமமாக இருப்பாங்க. ஏன்னே தெரில. அவங்களுக்கு சொல்லணும், உனக்கு கண்ணு தெரியுறதுக்காகவால் நீ துதின்னு சொல்லணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த குருடன் பார்வை அடைந்தவனாய் அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். அந்த குளத்தில் கழுவினேன், அப்படியே நான் போய் கழுவி என்ன செய்தேன்? பார்வை அடைந்தேன். எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும் பிறவி குருடனுடைய வாழ்க்கையில். இன்னைக்கு சர்ச்சில் ஆராதனை நடக்கிறது. யாருக்கு இந்த ஃபீல் இருக்கு? நம்ம சுவாசிக்கிறோம். நிறைய பேர் சுவாசத்தை விட்டு டெட் பாடி ஆயிட்டாங்க. நம்ம சுவாசிக்கிறோமே, தேவனை துதிக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இருப்பவர்களும் கர்த்தரை துதியார்கள். நிறைய விசுவாசிகளுக்கு அந்த ஒரு உயிரோட்டமான துதி இல்லை. நீங்கள் திருச்சபை மக்களாக இருந்தாலும், ஒருவேளை புதிதாய் முதல் முறையாய் நான் பேசுகிற இந்த சத்தியத்தை கேட்கிற மக்களாக இருந்தாலும், உங்களுக்கு அன்போடு கூட சொல்லுகிறேன், ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாராக, உங்கள் பார்வை தருவாராக, உங்கள் குடும்ப பிரச்சனையை நீக்குவாராக, உங்கள் மன கவலையை ஆண்டவர் மாற்றுவாராக, உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பாராக, உங்கள் வேதனையை ஆண்டவர் மாற்றுவாராக, உங்கள் குழப்பங்களை தேவன் நீக்கி போடுவாராக, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற அனைத்து சவால்களையும் ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம். அனைவரும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபி. நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான மிரக்கிள் வர்ஷிப் நைட்டுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று நாங்கள் பாடி உம்மை துதித்தோம். யோவான் 9வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே பிறவி குருடனுடைய வாழ்வை, அவனுக்கு கிடைத்த அற்புதத்தை நாங்கள் தியானிக்க நீங்கள் உதவி செய்தீங்க ஆண்டவரே. அவன் வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் வந்தது போல, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேக கேலிகள், பரியாசங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆயினும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உம்மை மகிமைப்படுத்தத்தக்க விதத்தில் கர்த்தர் அதிசயங்களை செய்யுங்க. உம்முடைய நாமம் அவர்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. குளத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த தண்ணீரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நிலத்தின் மண்ணை எடுத்து அவர் சேருண்டாக்குனாரோ அந்த மண்ணை தேடி போக தேவையில்லை. அவனுடைய கீழ்ப்படிதல் இயேசுவிடமிருந்து அற்புதத்தை கொண்டு வந்தது போல, என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உமக்கு கீழ்ப்படுகிற கிருபையை தாரும், மனக்கண்களை திறந்தருளும். உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உம்மை சொந்த இரட்சகராகவும் உம்மோடு உடன்படிக்கை என்னும் திருமுழுக்கை பெறவும்
தேவாலயங்களிலே வந்து உம்மை மகிமைப்படுத்துகிற அந்த கீழ்ப்படிதலை தேவன் கட்டளையிடவும், உமக்காக தேவனுடைய சேவைகளை செய்யக்கூடிய அந்த கீழ்ப்படிதலை தேவன் தரவும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அது நிமித்தம் அந்த கீழ்ப்படிதலின் மூலமாய் அற்புதங்கள், அடையாளங்கள் அவள் குடும்பங்களில் நடப்பதாக. ஒவ்வொருவரும் சாட்சி சொல்வார்களாக. இயேசு என்னும் ஒருவரை சந்தித்தேன், என் வாழ்க்கை மாறினது. இயேசு என்னும் ஒருவரை சந்தித்தேன், எனக்கு சுகம் கிடைத்தது. இயேசு என்னும் ஒருவரை சந்தித்தேன், என் வாழ்வை முற்றிலுமாய் மாற்றி ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியை என்னை மாற்றி விட்டார் என்று சொல்லட்டும். ஆண்டவரை அப்படி நீர் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபம் கேட்டமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். அன்பிற்குரியவர்களே, இன்று இரவு இந்த மிரக்கிள் வர்ஷிப் நைட் மூலமாக, இந்த நிகழ்வின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு அனுப்புங்கள், தேவநாமம் மகிமைப்படும்படியாக. மேலும் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெற உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஃபார்வேர்ட் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. இந்த நாளில் என்னோடு கூட பாடின, இசைகளை வாசித்த, வேதத்தை வாசித்த என்னுடைய குழுவினரை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய மீடியா டீமை தேவன் ஆசீர்வதிப்பாராக. May God bless you all.